வீட்டில் எந்திர தகடுகள் வைத்து வழிபடுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? வணக்கம் நண்பர்களே. நம்மில் பலருடைய வீட்டின் பூஜை அறையில் தெய்வ படங்களுக்கு நடுவே ஒரு சிறிய செம்புத்தகடு இருப்பதை பார்த்திருப்போம். அதில் முக்கோணங்கள், வட்டங்கள், கோடுகள், சில மந்திர எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அதை சிலர் யந்திரம் என்பார்கள். சிலர் ஸ்ரீ சக்கரம் என்பார்கள். ஆனால் அந்த தகடு உண்மையில் என்ன? அதை வீட்டில் வைத்திருப்பதால் என்ன பலன்? யந்திரம் என்றாலே மந்திரவாதமா? வீட்டில் யந்திரம் வைப்பது நல்லதா? யந்திரம், மந்திரம், தந்திரம், இந்த மூன்றுக்கும் என்ன வித்தியாசம்? இப்படி பலருடைய மனதிலும் இருக்கும் சந்தேகங்களுக்கு இந்த வீடியோவில் ஆகம மரபுகள் மற்றும் பாரம்பரிய ஆன்மீக விளக்கங்களின் அடிப்படையில் தெளிவான பதில்களை பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இறுதியில் வீட்டில் யந்திரம் வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கிய விஷயங்களையும் பகிர்கிறோம். முதலில் யந்திரம் என்றால் என்ன? யந்திரம் என்பது இந்து ஆன்மீக மரபில் மிகவும் புனிதமான வழிபாட்டு வடிவமாகும். இதற்கு கருவி அல்லது ஆன்மீக சாதனம் என்று பொருள். ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் சக்தியை குறியீட்டு வடிவில் வெளிப்படுத்தும் புனித வடிவமே யந்திரம். இதில் காணப்படும் ஒவ்வொரு கோடும், ஒவ்வொரு வடிவமும் ஒரு ஆன்மீக அர்த்தத்தை கொண்டுள்ளது. முக்கோணம் சக்தியை குறிக்கிறது. வட்டம் பிரபஞ்சத்தின் முழுமையை குறிக்கிறது. சதுரம் பாதுகாப்பையும் நிலைத்தன்மையையும் குறிக்கிறது. தாமரை இதழ்கள் ஆன்மீக வளர்ச்சியை உணர்த்துகின்றன. அனைத்திற்கும் மையமாக இருக்கும் பிந்து பரம்பொருளின் ஆதிசக்தியை குறிக்கிறது. எனவே யந்திரம் என்பது வெறும் கோடுகள் வரையப்பட்ட செம்புத்தகடு அல்ல. அது இறை சக்தியை தியானிக்க உதவும் ஒரு ஆன்மீக வரைபடம் என்று கூறலாம். யந்திரம் என்றாலே மந்திரவாதமா? பலரும் செய்யும் மிகப்பெரிய தவறான புரிதல் இதுதான். சிலர் யந்திரத்தை பார்த்தவுடன் இது தாந்திரிக வழிபாடு, வீட்டில் வைக்கக்கூடாது, இது மந்திரவாதம் சம்பந்தப்பட்ட பொருள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. ஆன்மீக மரபுகளில் யந்திரம் என்பது புனிதமான வழிபாட்டு கருவியாகவே கருதப்படுகிறது. எனவே யந்திரத்தை தீய மந்திரம் அல்லது செய்வினையுடன் தொடர்புபடுத்துவது சரியான புரிதல் அல்ல. யந்திரம், மந்திரம், தந்திரம் இவை மூன்றுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த மூன்று சொற்களும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. ஆனால் அவை ஒன்றல்ல. யந்திரம் என்பது இறை சக்தியை குறிக்கும் புனித வடிவம். மந்திரம் என்பது ஒலியின் மூலம் மனதை ஒருமுகப்படுத்தும் புனித உச்சரிப்பு. தந்திரம் என்பது வழிபாட்டை முறையாகச் செய்வதற்கான ஆன்மீக முறை. இந்த மூன்றும் சரியான குருமரபின் வழிகாட்டுதலுடன் பின்பற்றப்படும்போது உயர்ந்த ஆன்மீக சாதனையாக மாறுகின்றன. தாந்திரிகம் என்றாலே தீயதா? இன்றும் பலர் தந்திரம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் பயப்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் தந்திரம் என்பது ஆகமங்களில் கூறப்பட்ட வழிபாட்டு முறையாகும். சக்தி வழிபாடு, ஸ்ரீவித்யா உபாசனை, சிவ ஆகமம், வைணவ ஆகமம் போன்ற பல புனித மரபுகளிலும் தாந்திரிக வழிபாட்டு முறைகள் இடம்பெறுகின்றன. அதனால் தாந்திரிகம் என்றாலே தீயது என்று கூற முடியாது. அதை எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்துகிறோம் என்பதே முக்கியம். வீட்டில் யந்திர தகடுகளை ஏன் வைக்கிறார்கள்? பல வீடுகளில் ஸ்ரீ சக்கரம், மகாலட்சுமி யந்திரம், சுதர்சன யந்திரம், நவகிரக யந்திரம் போன்றவை பூஜை அறையில் வைக்கப்படுகின்றன. இதன் நோக்கம் பக்தரின் மனதை இறைவன் மீது நிலைநிறுத்துவதாகும். யந்திரம் இருப்பதால் தானாகவே அதிசயங்கள் நடைபெறும் என்று எந்த ஆன்மீக நூலும் கூறுவதில்லை. ஆனால் பக்தியுடன் வழிபடும் மனதை ஒருமுகப்படுத்தும் ஆன்மீக கருவியாக அது பயன்படுகிறது. ஸ்ரீ சக்கரம் ஏன் மிகவும் சிறப்பு? அனைத்து யந்திரங்களிலும் உயர்ந்ததாக கருதப்படுவது ஸ்ரீ சக்கரம். இது அன்னை லலிதா திரிபுரசுந்தரியின் பிரபஞ்ச சக்தியை குறியீட்டு வடிவில் வெளிப்படுத்துவதாக ஸ்ரீவித்யா மரபில் போற்றப்படுகிறது. ஆனால்
ஸ்ரீசக்கரத்தை வீட்டில் வைத்திருப்பது மட்டும் போதாது. அதற்குரிய பூஜை, மந்திர ஜபம், பக்தி, ஒழுக்கமான வாழ்க்கை ஆகியவை இணைந்தால்தான் அதன் ஆன்மீக நோக்கம் நிறைவு பெறும் என்று உபாசனை மரபுகள் கூறுகின்றன. யந்திரங்கள் ஏன் பெரும்பாலும் செம்பில் செய்யப்படுகின்றன? இதற்கும் பல காரணங்கள் உள்ளன. செம்பு நீண்ட காலம் சேதமடையாமல் இருக்கும். எளிதில் பொறிக்க முடியும். பூஜை பயன்பாட்டிற்கு மிகவும் ஏற்ற உலோகமாகும். சில ஆன்மீக மரபுகளில் செம்பு அக்னி தத்துவத்தை குறிக்கும் உலோகமாகவும் கருதப்படுகிறது. மேலும் செம்பிற்கு சில வகை நுண்ணுயிர்களை குறைக்கும் தன்மை இருப்பதாக அறிவியல் ஆய்வுகளும் கூறுகின்றன. அதனால்தான் பழங்காலத்தில் குடிநீர் மற்றும் தீர்த்தம் போன்றவற்றை செம்பு பாத்திரங்களில் வைத்தனர். யாகத்தில் பூஜிக்கப்பட்ட யந்திரங்கள். பல யாகங்களில் மந்திர ஜபங்களுடன் யந்திரங்கள் பிரதிஷ்டை செய்து பூஜிக்கப்படுகின்றன. பின்னர் அவை பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்றன. அத்தகைய யந்திரங்களை வீட்டில் வைத்து தினமும் தீபம் ஏற்றி இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்வது பல குடும்பங்களில் தொடர்ந்து வரும் ஆன்மீக மரபாகும். வீட்டில் யந்திரம் வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ள வேண்டியவை: யந்திரத்தை எப்போதும் சுத்தமான பூஜை அறையில் வைத்திருக்க வேண்டும். தினமும் தீபம் ஏற்றி பக்தியுடன் வழிபடுவது நல்லது. தெரியாத மந்திரங்களை தானாக உச்சரிக்க முயற்சிக்க வேண்டாம். குடும்ப மரபு அல்லது குரு மரபு இருந்தால் அதன்படி வழிபடுவது சிறந்தது. மிக முக்கியமாக, யந்திரத்தை அதிசய சக்தி கொண்ட பொருளாக பார்க்காமல் இறை நினைவை அதிகரிக்கும் புனித ஆன்மீக சின்னமாக கருதி வழிபட வேண்டும். நிறைவாக, யந்திரம் என்பது மூட நம்பிக்கையின் அடையாளமல்ல. அது மந்திரவாத கருவியும் அல்ல. இறை சக்தியை மனதில் நிலைநிறுத்தி பக்தியுடன் தியானிக்க உதவும் புனித ஆன்மீக வடிவம். சரியான புரிதல், உண்மையான பக்தி மற்றும் மரபு வழிகாட்டுதலுடன் யந்திரங்களை வழிபட்டால் அது நம் ஆன்மீக வாழ்க்கையை மேலும் உயர்த்தும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.